ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, இந்த வேளையில் கர்த்தாவே இந்த வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. பேசுங்க நல்ல பிதாவே, ஆவியார் சொன்னீரப்பா, நீர் ஆவியார் பேசுங்க. நாங்களை கேட்கிறோம். உங்களுடைய பாதத்திலே 100 எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நாம் மாத்திரத்தில் மகிமைப்படட்டும். ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 15, அதாவது யோவான் 15ஆம் அதிகாரம் எத்தனை 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 6 சொல்றேன். ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் கூறுகிறது. என் அன்பு சகோதர சகோதரியே, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருக்கணும், நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கா அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்லாதபடி மாம்ச விரும்பினபடிலாம் பேசுறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படிலாமோ இருக்கிறாங்க, செயல்படுறாங்க. வேதம் அப்படியே குருதை பிசாசுக்கிற சேருங்க எவ்வளவு இருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு இருக்கிறாங்க, இடம் கொடுத்து இருக்கிறாங்க. நல்லது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி சொன்னா இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்களை பார்த்தா அவங்களுக்கு அப்படின்னு பைத்தியம் போல தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்றாரு ஆண்டவரே, எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, நம்ம எதுக்காக நம்மள அவருடைய பிள்ளைகளை வைத்து இருக்கிறாரு என்று அந்த ஒரு நிச்சயம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். கர்த்தருடைய வேலையை செய்து நம்மளை அழைத்திருக்கிறாரு. அதனால இந்த நாளையில் நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்கு பயந்து அவர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? கேட்கணும். அவரு எஜமான். ஆண்டவர் இயேசுப்பா யாருன்னா எஜமான். நம்மள யாரு? பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க, வேலைக்காரங்களுக்கு சொல்லலாம். அவர் சொன்னாரு, என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்கு சிநேகிதரா இருக்கிறாங்க, என் சகோதரர்களா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. தெய்வ சித்தத்தை செய்கிற பிள்ளைங்கள்லாம் அவருக்கு சகோதரர்கள் தான், தாயும் சகோதரமா இருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு பாசம் உள்ள தேவன் தான் ஆண்டவர். அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசித்து நம்மளை தாண்டி தெய்வனுக்கு முன்பாக ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படும் போதுதான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியும்? நடத்தி கொண்டு போக முடியும். கட்டளை பிள்ளைகளாக நான் ஆண்டவர் பயந்து நடக்க இல்லை. நீங்க ஆண்டவருக்கு பணம் அள்ளி கொடுத்தாலுமே உங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்க, உங்களுடைய இருதயத்தை தான் பார்க்குற. அவருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் நினைத்து இருக்குதா? அவருக்கு நீங்க பயந்து நடக்கிறீங்களா? அவர் சொன்ன அந்த மலை பிரசங்கத்தை கை கொள்றீங்களா? மலை பிரசங்கம் நமக்கு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எளிமையா இருக்கணும், சாந்த குணமா இருக்கணும், அன்பா இருக்கணும். எல்லாம் இந்த மலை பிரசங்கம் 3 அதிகாரமும் கட்டுரை பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறது தான் ஏசப்பா வேலை செய்தார். அவர் வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் சிலுவைக்கு போனார். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா மனசு பிரசங்கம் அப்படின்னு பண்ணி முடிச்சுதான் அவரு இதுக்கு போட்டு அதை போட்டு வாசிட்டு போயிருக்கோம். கட்டுரை பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தைகளை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கை கொள்ளணும். அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கை கொண்டு அதன்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு பைபிளை கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பைபிளையே இருக்கிறது கிடையாது, பைபிளையே இருக்கிறது கிடையாது, பைபிளையே தூக்குறது கிடையாது. அப்படியே வராங்க, அப்படியே போறாங்க. எது சரி பார்த்தீங்கன்னா செல்போன்ல பார்க்க, செல்போன்ல பார்க்காதீங்க, செல்போன்ல பார்க்கவே செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை சுமக்கணும்.
அதாவது லேசுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல நம்ம பிசாசோடு எதிர்த்து நின்று ஜெயத்தை எடுக்கணும். உலகம் முழுவதும் பிசாசு நிறைஞ்சிருக்கிறோம். இது உலகத்தின் அதிபர் யாரு? பிசாசுக்குரியது. இதுல இருந்து நம்ம மீட்டெடுக்குது ஆண்டவர் சிலுவையை சுமந்து அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மறிச்சு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்மளும் அவன்கிட்ட போராடி ஜெயிச்சு ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள போனோம். அப்போ நம்ம அவனுக்கு பாதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. அவன் வேலையை முடிச்சுட்டு கடைசி அவன் இடத்துக்கே கூட்டிட்டு போயிடுவான். அவனுக்கு வைத்திருக்கிற அந்த அக்னி கடலுக்கே கொண்டு போயிடுவான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, பிசாசு தந்திரக்காரனா இருக்கிறான், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு சொன்னாரு. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து நடக்கும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதனால கட்டுடி பிள்ளைகளாக நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு அந்த வேத குருகுரு எபேசியர் அந்த 5ஆம் அதிகாரத்துல 16 நாட்கள் பொல்லாதவங்க இருக்கிறதுனால நீங்க நினைச்சீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அப்போ நினைச்சீங்க கட்டுரை வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் அவர் வசன வார்த்தை நினைச்சு முடியும். நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர நம்ம மனம் விரும்பினபடி போயிருந்தோம்னா அந்த காரியத்தை செய்யவே முடியாது. அதில் வேதம் கொடுக்கிறது 5ஆம் அதிகாரத்துல எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல எழுபது 18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு வசனம் கொடுத்துருக்கு. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களை 17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி உணர்ந்து தேவ சித்தத்துக்கு நம்மளை கொடுத்து நம்ம போனோம். அதுக்கு தான் ஆண்டவர் கிறிஸ்தவ பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. நம்மளை பார்க்கும்போது அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவருடைய அன்பை சொல்லி இதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு ஆண்டவர். வேற இந்த உலகத்துல எதிர்மலைகளை நம்ம ஒரு ராஜ்யத்தை நீதி தேடுகிற அப்படி எல்லாம் கொடுக்கப்படும். ஆண்டு தருவாரு எல்லாத்தையும். ஆண்டு வேலை வரும்போது எல்லா ஆசிரியத்தை தருவாரு. அதனால நம்ம உலகத்துல இருந்து நம்ம நினைச்சது ஒருத்தருக்கு கடைச்சு பச்சிக்க கூடாது. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கட்டுரை வார்த்தை நமக்கு நினைச்சிடணும், நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது ஆண்டவர் நினைச்சுவாரு நமக்குள்ள இருந்த கிரியை செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் ஆலயத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆலயத்தில் ஏசப்பா அவர் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் வேலை செய்யறதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சித்து வச்சிருக்கிறாரு. ஆனா என்னங்கன்னா வேலை செய்யற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நம்மளை என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து தாழ்த்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்யணும்? தேவனுடைய வேலையை செய்யறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வேதத்தை சுமக்குறீங்க. வேதத்தை சுமந்து நீங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாலேஜ் வராது. தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு கேளுங்க, ஏசப்பா நான் என்ன செய்யணும்? என்னை கிறிஸ்துவ பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்களே, நான் என்ன செய்யணும் கேளுங்க. ஆண்டவர் அப்பதான் நம்மளுக்கு அவர் செய்யற காரியத்தை அந்தந்த நேரம் சரி பண்ணுவாரு. அதை சொன்னல நீங்க இந்த இதில் போய் நிற்கும் போது என்ன பேசணும்னு பயப்படாதீங்க, நீங்க பேசுறீங்களா இல்லை பிதாவின் ஆவியானவர் தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருல, வசனம் கொடுத்துருக்காருல. அப்போ ஆவியானவர் தான் பேசுவாரு. அதாவது தேவனுடைய பிள்ளைகளை இணைங்கச்சு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு மார்க் போடாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு என்ன பேசுறாங்க குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. கர்த்தர் பயந்துருங்க. வேதத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. வேதத்தை நீங்கள் சும்மாங்க என்ன கொடுக்குறாங்க? யோவான் 5:15 அதிகாரத்தில் 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு நீங்கள் சீசனாக இருப்பீங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தாதான் ஆண்டவர் மகிமைப்படுவாங்க. அப்போ அவர் நம்ம கிட்ட சந்தோஷப்படணுமா, நம்ம கிட்ட துக்கப்படணுமா? நீங்க தான் சிந்திக்கணும். நம்ம எதுக்காக கிறிஸ்தவருக்கு வாழ்றோம்? நம்ம எதுக்காக இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு ஆலயத்துக்கு போறோம், மணி அடிச்சுன்னு ஏன் போறோம்? தேவனுக்கு மேல பயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும். அவர் பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிற கடன் வாருங்கள் தான் வசனம் கொடுக்கு. அப்போ ஆண்டுக்கு மேல பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணிட்டு தேவனை என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும். முழு இதயத்தோடு ஆரணும். நம்ம குற்றம் கண்டிச்சுக்கிட்டே இருக்கோம்னா பிசாசு ரொம்ப தீண்டிட்டு இருப்போம். நம்ம பிசாசு வேலை செய்யவே கூடாது. நம்ம கட்டுடைய வேலையை செய்ய தான் வந்திருக்கோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டுடைய வேலையை செய்யறதுக்கு நீங்க தெளிந்த புத்தி உள்ளவங்க தான் இருக்கணும். நீங்க அந்த ஆண்டுடைய வேலையை செய்யறது தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம என்ன நம்ம கேட்டுக்கொள்வது நமக்கு அவர் செய்யறதுன்னா
அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்மள அவர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா மக்களையும் ஆண்டவர் அழைக்கல. அவர் அழைப்பு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவருடைய பிள்ளைகளா மாற முடியும். அப்போ இன்னைக்கு வந்து அழைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்பை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வைத்திருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தை மகிமை தான் படுத்தவே தவிர நம்ம வந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தி அவருக்கு பின்னால படுத்தவே தவிர பிசாசுக்கு வேலை செய்யக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு பயந்து தேவனுடைய வேலையை செய்யுமே தவிர நம்ம அவங்களுடைய அவர் வேலை செய்யறது நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அழைக்கப்பட்டது அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டது சிலர் தான். அப்போ அந்த சிலர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க பார்க்கணும். நிறைய இருப்பாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தேவ ராஜ்யத்தை கற்று வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பைபிளை கையில் தூக்குறீங்க, பைபிள் படிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, நீங்க என்ன கொண்டு என்ன செய்துட்டோ அந்த வேலையை நான் செய்யறதுக்கு எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க எங்கிட்ட 5ஆம் வசனம் போட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் போட்டிருக்குது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பலத்துல நம்ம வந்து அதை செஞ்சிடலாம், இதை செஞ்ச முடியவே முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், அது முடியவே முடியாது. அவரெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம இப்ப பேசுறது அவருக்கு கிருபை தான். நம்ம கையை அள்ளி வச்சு சாப்பிடுறது அவருக்கு கிருபை தான். நமக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் நீங்க பாருங்க, வீடு வாசல்ல ரோடுகள்ல நடக்கிறாங்க, தவுண்டுகிட்டு அலையிறாங்க. ஆண்டவர் நம்மளை வந்து எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம பெருமை பாராட்டு ஒண்ணுமே இல்லை. கட்டளை கிருபை. இன்னைக்கு அப்படி நம்மளை வைத்திருக்கிறாங்க. எல்லாருமே ஆகாரம் சாப்பிடுறாங்க, எல்லாருமே வருமானம் வச்சிருக்கிறாங்க, எல்லாருடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா ஏசப்போடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா இம்மையிலே ஆசீர்வதிச்சு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அவருடைய பிள்ளைகளை உண்மையில ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கை கொண்டு வார்த்தை இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்கும்போது இங்கே ஆசீர்வதிப்பாரு. பரலோக ராஜ்யம் வந்து அவருடைய பயந்து பின்னால போற பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யம். இன்னைக்கு குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாரை பார்த்தா இதை இப்ப நான் மாமியார் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதை குறை சொல்றதுக்கு நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க போறது கிடையாது. அது குறை சொல்றது யாரு, பிசாசு வேற. அந்த வேலையை மக்கள் செய்யறதுனாலும் செஞ்சுட்டு போட்டு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து அவங்களுக்குள்ள எது செய்யணுமா, நிலைத்திருக்கணும். உங்களை நினைத்து கர்த்தர் மகிமைப்படணும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா அந்த பைபிள் போட்டிருக்கு. நான் வெள்ளத்துல எல்லாத்தையும் சாதிப்பேன், நான் தான் அந்த எல்லாம் சாதிப்பேன் நிற்கவே முடியாது. நான் எப்பவும் சொல்றது இதுதான். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை, இருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. அடுத்த நொடிக்குள்ள நம்ம இருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதை இந்த உலகத்தில் நினைச்சணும். நம்ம இருக்கணும், கர்த்தர் பயந்து நடக்கணும். தெய்வ கிருபை நம்ம அறிச்ச பரலோகத்தில் போனோம், அது பயந்து நடக்கணும். யாரையும் பேசுறது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் பயந்து தேவனுடைய பிள்ளைகளையே பிடிச்சிச்சா பேசுங்க, பிடிக்கல அமைதியாக இருக்க, கோவப்படைங்க, மேல கோவமே நீங்க போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு வசனம் போட்டிருக்கு, பயங்கரமான ஒரு வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் எண்ணி நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அது அக்னியில தான் போடப்படும். அவருடைய வார்த்தையில நிலைச்சு இல்லைன்னா, நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எரிவான், அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அதனால நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. உப்பு சாரமா இருந்தா எல்லாத்துக்கும் போடலாம். அது சாரமற்று ஒண்ணும் இல்லைன்னா குப்பையில தான் போடணும்னு பைபிள் வசனம் இருக்கு. அப்போ உப்பு வந்து சாரமா இருக்கணும். அதுவே நம்மளும் சாரமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அந்த உப்பு குழம்புக்கு போடுறதுக்கோ சாப்பாட்டுக்கோ கூட்டுக்கோ எதுக்கு போட்டாலும் எதுனாலும் இந்த உப்பு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டேஸ்ட் தான். அதனால டெய்லி பிள்ளைகளை நீங்க ஆண்டவரோடு இணைச்சி இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் தான். ஆண்டவருடைய எரிவுண்ட குப்பையில கொண்டு போட்டு அக்னியில எரிக்கப்படணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அக்னியில கொண்டு அவர் போடுறதுக்கு அவர் நினைச்சிடாம ரொம்ப ஜாக்கிரதை மனம் திரும்பி கட்டி பாதத்தை எரிச்சிங்க பிடிச்சு கொள்ளுங்க.
கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சுக்கோங்க. எந்த பரலோக ராஜ்யம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான் தான் பைபிள் போட்டிருக்கு. அவருடைய பாதத்தை மரியா தலைவிட்டு என்பட நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னா பைபிள் போட்டிருக்கு. அவர் பாதத்தை அமர்ந்தவங்களுக்கு தான் அந்த அந்த வசனம் போட்டிருக்கு. மரியா தண்ணி விட்டு என்படாத நல்ல பங்கை தெரியும். இப்போ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அடிக்கடி சொல்லுவேன், குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்க வழியில் அழிஞ்சு போயிடாதீங்க. நீங்க இப்ப தேவனுடைய பாதத்தை எரிச்சிங்க, ஆண்டுடைய பாதத்தை முத்தம் எடுக்கிற ஜபம் தான். தேவ சமூகத்துல இருந்து நல்ல ஜோம் பண்ணுங்க. அதுதான் பெரிய பாக்கியம். உங்க வேலையை பாருங்க, என்னென்ன வேலை செய்யணுமோ எங்கெங்க போயிட்டு தேவனுடைய பாதத்தை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்துக்கு நீங்க உங்களுக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்துரு? 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. அந்த டயத்துல நீங்க செல்போன் எடுத்து நோண்டுகிறதுக்கு கூட நீங்க நினைச்சுங்க, அந்த டயத்தை ஆண்டவர் கொடுக்கலாம். தேவ சமூகத்துல கூட விழுந்து கிடந்து நீங்க ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே அந்த பாதம் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் பாதையில பாருங்க என்ன செய்யணுமான்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களுக்கு நிலைத்திருக்க முடியும், என் வார்த்தை உங்களுடைய இதயத்துல நிலைத்திருக்கணும், அப்போ என் பிதா மகிமைப்படுவார், நீங்க எனக்கு சீசர்களா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது தேவனுடைய பிள்ளைங்க உங்களால நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, என்ன இல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டு கேட்கிற. ஆனால் கிருபையா என்ன செஞ்சிருக்காரு, இந்த மரம் வந்து சரியில்லை, கனி கொடுக்கல, வெட்டி போட்டாங்க வந்து தோட்டக்காரன் நினைச்சிருவாரு, ஒரு வருஷம் உரம் போட்டு பார்த்துக்கணுமா அப்படிப்பாரு. அதே மாதிரி நம்மளுக்கு வருஷத்தை டயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி சரியாகிடுவாங்க, எப்படி சரியாகிடுவாங்கன்னு ஆண்டு வெயிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டு பயந்து நடங்க. தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல இருக்கட்டும். அவருடைய வார்த்தை உங்க இருதயத்துல இருக்கும்போது தான் இப்ப வசனம், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் அவருடைய கிருபை, அவர் நடத்துவாரு. அவருக்கு பின்னால போவோம். ஆண்டவரே நான் உங்க பின்னால வரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க பின்னால வைக்காதீங்க. ஆடு மேய்க்கிறவங்க நினைச்சுவான் ஆட்டை பின்னால விட்டுட்டு பின்னால வருவாங்க. அதுல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரையும் நான் நடக்கிற பாதையை எனக்கு காட்டும்னு சொல்லி முன்னால அனுப்பி ஆண்டவருக்கு பாதையில் உங்க பின்னால வாரம் ஆண்டவர்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு பின்னால் நீங்க போயிட்டே இருக்கீங்க. உங்க கற்பனை கதையை கொண்டு போறீங்க, உங்க கற்பனையில போய் முழுகிறாதீங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடங்க, வார்த்தை வாசித்து இதயத்துல வைத்து அவர் என்ன சொல்லணும் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தை கீழ்படிச்சு நடங்க. அப்போதான் ஒரு வசனம் இருக்குது இதுல, கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தேவனுடைய சாட்சிய பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி போடுது. 24 வசனம் போட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன உங்களுக்கு என்ன வேண்டும், நான் திறம்போடு உங்களுக்கு வர வேண்டுமா, அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா? நான் அன்போடு வரட்டா, சாந்தமுள்ள ஆவியோடு வரட்டா, இல்லை பெறம்போடு வரட்டா அப்படின்னு இந்த கொரிந்தியர்ல போட்டிருக்கோம். 4ஆம் அதிகாரம் 21 வசனம். 20 வசனம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல களத்தில தான் இருக்கு. பேச்சுல ஒண்ணுமே கிடையாது, பேச்சு வந்து சும்மா வாயை திறந்தாங்கன்னா மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எப்பா வாய் வந்து என்ன பேச்சு, வாய் பெருமை, செம்ம பெருமை. ஜனங்கள் வந்து பயங்கர பெருமையில அகப்பட்டு கிடக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்ல முன்னாடி 50 வார்த்தை சொல்லி நம்மளை ஒருத்தங்களுக்கு வாய் விட்டா போதும் ஓட வேண்டியது இருக்கு. அப்படி இல்லை, அந்த வார்த்தைகளை வந்து ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துங்க. ஏசப்பாடைய வசனத்தை சொல்லுங்க, ஏசப்பா பாடுங்க, ஏசப்பாவை நினைச்சிங்க மகிமைப்படுத்துங்க. அப்போதான் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த முடியுமே தவிர இந்த உலகத்துல வந்து பிசாசு காட்டுற வழியில போய் அக்னியில போயிடாதீங்க. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவர் என்ன சொல்றன்னு கேட்டு அவருடைய வார்த்தை இருதயத்தை வைத்து அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாட்கள் பொல்லாதவர்களே இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. மதியற்றவர்களை போல இருக்காதீங்க. கர்த்தர் பயந்து நடங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். சப்பா உடைய பாதத்தை நீ தான் தூரம் வெறுமையாக்குறோம். நீர் பரிசுத்த, நீர் பெரியவர், நல்லவர் ஆண்டவரே. உடைய வார்த்தை கொடுக்க கத்திருந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களை தான் தூரம், எங்களை வெறுமையாக்குறப்பா. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை கர்த்தாவே. உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா, உங்க தயவுப்பா. ஆண்டவரே உடைய பாத்திரத்தை தாழ்த்தி வெறுமையாக்குறேன். உடைய வார்த்தை கொடுக்க வைத்த பெரிய கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அப்பா உடைய வார்த்தைகளை கூட குறை சொல்ற மக்கள் இருந்தாங்கன்னா
அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நீங்கள் செய்ய போகிற கிருபைகள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.